Hi all. Today's vlog is gonna be some surprise place. எனக்கு ஆக்சுவலி எங்கேன்னு தெரில. நான் வந்து இவங்க தான் எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கேன்னு நான் கேட்டேன், சொல்லலை. ஆமா, நீ தான் ஷாப்பிங் போகணும் சொல்லிட்டு இருந்த. சரி, ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் யோசிச்சேன். மோஸ்ட்டாக நான் இங்கே எல்லா ஷாப்பிங் சென்டரும் போயாச்சு. இவங்க ஏதோ நான் போகாத ஷாப்பிங் சென்டர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see. இந்த ஃபோனில் கேமரா கூட எதுவும் இல்லை. ஓகே. பேசிக்காக வந்து என்னோட தலைக்குள்ள இருக்க மேப் கொஞ்சம் வீக்குங்க. எனக்கு வந்து ரூட்ஸ் அவ்வளோவா தெரியாது. நிறைய வாட்டி போன ரூட்டாக இருந்தால் கூட எனக்கு அதே ரூட்டில் இருட்டில் போனால் தெரியாது. ஸோ என் வீட்டுக்கே எனக்கு இருட்டில் வழி தெரியாது. ஸோ அதனால இவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறது ஆல்ரெடி நான் போன இடமா போன ரூட்டான்னு கூட எனக்கு தெரில. சரி நம்ம பார்க்கலாம் எங்கே போகிறோம் சொல்லி. அது பயங்கர மொக்கையாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு செம்மையாக இருக்குது. ஓகே லெட்ஸ் see. நான் கண்ணாடி மாற்றிட்டேன். ஏன்னா இந்த ஏவியேட்டர் தான் என் முகத்தை கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். அதாங்க ஆக்சுவலி ரொம்ப வெயிலாக இருக்குது. இன்னும் வின்டர் முடியல. டெக்னிக்கலி ஸ்ப்ரிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்திரேலியாவில். ஸோ ஸ்ப்ரிங்கு கரெக்டாக மிட் ஆஃப் த ஸ்ப்ரிங்லாம் நல்ல வெயில் சம்மராக இருக்கும். இப்போ ஜஸ்ட் எண்டிங் ஆஃப் த வின்டர் தான். பட் ஆனால் வெயில் வந்து நல்லா சுல்லுன்னு அடிக்குதுங்க. எனக்கு அந்த அப்படியே குத்துற மாதிரி இருந்ததால் நான் எடுத்து ஜாக்கெட்டை மேலே போத்திட்டேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் எனக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரில, ஓசோனில் வந்து லேயர் டிப்ளீட் ஆகிருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நம்மலாம் படிச்சிருப்போம் ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா மேலே ஓசோன் லேயரில் ஓட்டை இருக்குன்னுலாம். தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ இங்கே நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் யூவி கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் இங்கே நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் ரொம்ப நாள் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி சன் எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கெல்லாம் they'll have ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் கேன்சர் அதெல்லாம் ரொம்ப காமன் இங்கே. ஸோ அதனால் இங்கே நிறைய யூவி ப்ரொடெக்ஷன் க்ரீம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதான் இந்த வெயில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நான் பேசிக்காக சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து வெயில் ஒரு மேட்ரு கிடையாது. பட் ஆனால் இந்த ஊர் வெயில் ஒரு மாதிரி சுல்லுன்னு அடிக்கும் நம்ம ஸ்கின் மேலே. ஸோ அது இப்போ கூட நான் ரொம்ப வெயிலாக இருக்கேன் என்னப்பா அப்படி சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது ஹி வாஸ் சேயிங் மேக்ஸிமம் 21 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு. பட் நான் நம்பலை. இட் ஃபெல்ட் லைக் 30 டிகிரி. ஸோ நான் செக் பண்ணால் வெதர் வந்து இட்ஸ் ரியலி 20 டிகிரி. 20 டிகிரியே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் ஏசிலேயே 20, 23, 24 எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து 20 டிகிரி வெயில் இருக்கிறதே வந்து தாங்க முடியல. அந்த மாதிரி இருக்கு சொல்லுற. காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க. இந்த இடத்துக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இட் சேஸ் பார்க்லே மார்க்கெட். ஸோ நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கிற இடம் மாதிரி. நம்ம ஊரில் பஜார் சந்தைன்னெலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் இது. இங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே வந்து பெர்மனன்ட் ஷாப்ஸ் தான், டெம்ப்ரவரி கிடையாது. பட் எல்லாமே ஸ்டால்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்டாலுக்கு வந்து ரெண்ட் கொடுத்துட்டு ஆன் அ டெய்லி பேசிஸ் அவங்க இங்கே தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செக்ஷன் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி செக்ஷன். இங்கே நீங்கள் வந்து பிராண்டட்லேருந்து ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, டூப்ளிகேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நிறைய இது வந்து சீப்பாகவுமே இருக்கும் உங்களுக்கு. இட் வில் பி கிரேட் டீல் இஃப் யூ ஃபைண்ட் அ ரியலி குட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஹியர். பட் இது வந்து உங்களுக்கு நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் இங்கேயே வந்து ஓன் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் இங்கே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேண்டி அண்ட் மிட்டாய் ஷாப். இங்கே எல்லா விதமான மிட்டாயும் விற்றுட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாங்கள் செகண்ட் டைம் இந்த பார்க்லே மார்க்கெட் போன விலாக் தான். அதை இதோட நான் அட்டாச் பண்ணிட்டேன். கொஞ்சம் பேக் போய் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். குயிக்காக நான் வந்து பேபிஸ் ஆர் கிட்ஸ் ப்ளே ஏரியாவை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஷாப்பிங் வரவங்க வந்து அவங்க கிட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டுட்டு இந்த ப்ளே ஏரியாவில் அவங்கள எங்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஷாப் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். இது வந்து இட்லி கிச்சன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோட்டலு இந்த பார்க்லே மார்க்கெட்குள்ளேயே இருக்குது. இந்த ஹோட்டலை பற்றி தனியாகவே நான் ஒரு ரீல் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஆமி வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஐ கெஸ் ஷி வாஸ் 9 months, பட் ஷி வாஸ் ஆல்ரெடி வாக்கிங். அண்டு இப்போ வந்து பிடிச்சு நடக்கிறது மட்டும் இல்லாமல் பிடிக்காமையும் நடக்க அவள் ரொம்ப ட்ரை பண்ணுறா. அதனால் பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அன்கண்ட்ரோலபிள் நவ். அவளை வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணால் அவளுக்கு வந்து ஷீ இஸ் நாட் லைக் கிராங்கி, பட் ஸ்டில் அவளுக்கு பிடிக்கல அவளை ஸ்டாப் பண்ணால். அவளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவள் விழுந்து எழுந்துக்கிட்டாலும் அவளுக்கு ஓகே. ஷீ இஸ் நாட் க்ரையிங் ஆர் மேக்கிங் ஃபஸ் அவுட் ஆஃப் இட்.
These days I am enjoying going out with Ami. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் ஆமியாக போகிறது வந்து இந்த ஃபேஸில் வந்து ஷீ இஸ் நோ மோர் பேபி இல்லை ஹேண்ட் ஹெல்ட் பேபி. இப்போ வந்து ஷீ இஸ் லைக் 9 months பட் ஷீ இஸ் பிஹேவிங் லைக் அ டாட்லர் ஆல்ரெடி. ஸோ அவள் வந்து அவளுக்கு அவர் நிறைய புது விஷயம் பார்க்கும்போது எக்ஸைட் ஆகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் ஆக்சுவல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் சைட் ஆஃப் தி ஸ்பார்க்லே மார்க்கெட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸுமே இருக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு எல்லாமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரேட்ஸுமே வந்து கம்பேரிட்டிவ்லி டு த அதர் மார்க்கெட்ஸ் லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் லைக் Woolworths ஆர் கோல்ஸ், ஆல்டி விச் ஆர் ஆஸ்திரேலியா ஓன்ட் அண்ட் ஃபேமஸ் ஷாப்பிங் சென்டர்ஸ் அதை விடவே ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஈவன் மோர் எக்ஸைட்டிங் ஃபேக்டர் என்னென்னா இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணதை விட க்ரோத் வந்து பெருசாகவே இருக்கும், மேசிவ் சைஸஸில் இருக்கும். நான் ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட்டு லெமன் வந்து ஒரு மொசம்பி சைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இட்லி தோசை கிச்சன், ஐடி கிச்சன் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டே இங்கே தான் சாப்பிட வந்தோம். அன்ட்ரெயின்டு ஹஸ்பண்ட்ஸோடு வந்தால் இப்படி தான். நான் வந்து அவர்கிட்ட கண்ணை காமிச்சிட்ருக்கேன், அந்த பக்கம் காட்டுங்க அந்த பக்கம் காட்டுங்கன்னு. ஸ்டில் இஸ் கவரிங் மீ இன் திஸ் வீடியோ. நாங்கள் 2 பேருமே அன்றைக்கி மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். நான் ஆமியை கையில் வச்சுட்டு கையில் மதக்கம் கனவாணி சாங் பாடிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீ சர்க்கஸ் விளையாடினதுலாம் போதும், இங்கே வந்து ஷாப்பிங் பண்ண கடை மூட போகிறாங்கன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆப்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் கிரேட் டீலாகவும் இருக்கும். நீங்கள் ஷாப்பில் போய் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கும் நிறையவே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். 80 to 90% உங்களுக்கு வந்து பல்காக வாங்கினா தான் சேவ் பண்ண முடியும். ஸோ எதர் நீங்கள் வந்து உங்கள் செட் ஆஃப் பேச்சுலர்ஸ் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லைனா வந்து ஃபேமிலி ஆஃப் 4 or 3 நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா வந்து வாங்கி உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஆஃப் அ மோர் வேல்யூ. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி ஆஃப் 3 4 இருந்து இந்த மாதிரி பல்க் ப்ரொடியூஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ் பண்ண முடியாமல் அதெல்லாம் சீக்கிரமே கெட்டு போய் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். இந்த vlog எடுத்து ஆல்மோஸ்ட் 3 months ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நல்ல சம்மராக இருந்தது. எனக்கெல்லாம் வந்து ஹீட் பேர் பண்ண முடியாமல் எனக்கு வந்து சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும், ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கினதெல்லாம் காரில் லோட் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் மைன் இஸ் லிச்சி. எனக்கு வந்து ஜூஸஸில் அண்ட் ஏதாவது சாப்பிடும்போது எனக்கு லிச்சி இருந்தால் லிச்சி ஃப்ளேவரில் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைமாக கரும்பு மிஷின் ஆஸ்திரேலியாவில் பார்க்குறேன். எனக்கு வந்து நான் லிச்சி பேஸ் பண்ண ஒரு ஜூஸும் என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஜூஸும் நான் வாங்கியிருந்தேன். இங்கே வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸியாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கின ஜூஸில் சிட்ரஸ் நிறைய இருந்ததால் அவர் என் ஜூஸை குடிச்சிட்ருக்காரு. எங்கள் கார் பூட்டோட பிஃபோர் பிக் பார்த்துக்கோங்க. நாங்கள் வாங்கின ஐட்டம் எல்லாம் இப்போ இதில் லோட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் ஃபிட் பண்ணக்கூடிய பெரிய பூட் உள்ள காரு. இது ஃபுல்லாக நாங்கள் இப்போ இங்கே வாங்கின ப்ரொடியூஸ் தான் லோட் பண்ண போகிறோம். இந்த மார்க்கெட்டுக்கு வெளியவே வந்து நிறைய ஸ்டால்ஸ் ரொம்ப நல்லாவே ஹேப்பனிங்காக வைபிங்காக இருந்துச்சு. அண்ட் தேர் ஃபுட் ஸ்டால்ஸ் தான், பட் இந்தியன் இல்லை, கான்டினென்டல் ஓரியண்டல் ஃபுட் ஸ்டால்ஸ் நிறையவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் இப்படி தாங்க இருந்துச்சு. I'll tell you something. நான் வந்து இதில் காட்டுற பொமோகிரானேட்டில் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணேன், மற்றதெல்லாம் தூக்கி தான் போட்டேன். நாட் பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ணாமல் இல்லை, அது எதுவுமே டேஸ்ட் நல்லா இல்லை. என்னோடய ஃபேவரட் பாட்ரி செக்ஷன் ஆஃப் திஸ் மார்க்கெட்டோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் வீடியோ. That will help me make better content for you all. Thank you. Bye-bye.